டாக்டர் ஆனா இல்லை இன்ஜினியர் ஆனா. இப்போ பாருங்க இன்ஜினியரிங் என்ன சுச்சுவேஷன், பாதி இன்ஜினியரிங் காலேஜ் மூட ஆரம்பிச்சு. நீட் முதல்ல ஏன் வந்தது, எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, இதோட ஐடியா எங்கேருந்து வந்து பாய்சன் தான், விஷம் தான். அது எவ்வளோ, 2 பாட்டில் குடிங்க, 1 பாட்டில் குடிங்க. இந்த தடவை எத்தனை பிள்ளைகள் வருவாங்களோ கோச்சிங் சென்டருக்கு, அவங்க கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க. ஆனா அவங்க ஸ்கூல்ல சொல்லித்தரதை நீங்க இம்ப்ரூவ் பண்ணல வச்சீங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் இந்தியா மிஸ்டர் சேகர் ஐயர் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ். நீட் இஷ்யூவை எப்படி சார் பாக்குறீங்க? நீட் திருப்பியும் மாநில பட்டியலுக்குள்ள வந்துடணும் அப்படின்ற மாதிரி நிறைய கோரிக்கைகள் இப்போ எழ ஆரம்பிச்சிருக்கு. பிகாஸ் ஆஃப் ஆல் த ஸ்கேம்ஸ் விச் ஆர் ஹேப்பனிங், கொஸ்டின் பேப்பர் லீக், அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க எப்படி சார் நீட் இஷ்யூ எப்படி சார் பாக்குறீங்க? இல்லைங்க, அது என்னன்னா, இப்போ நீட் தேவையா இல்லையாங்கிறது அது ஒரு கேள்வி. ஆமா. இவ்வளவு பெரிய ஒரு சென்ட்ரலைஸ்ட் எக்ஸாம், அதுவும் ஆஃப்லைன் எக்ஸாம். ஆமா. நீங்க ஆஃப்லைன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி அலிகேஷன்ஸ் வந்துடுது. ஏன்னா பல மாநிலங்களில் நடக்கும்போது ஏதோ ஒரு பாயிண்ட்ல அது லீக் ஆகிடலாம். அதுல இப்ப என்னன்னா, ஒரு 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 குழு இதுக்கு இது பண்ண ஆரம்பிச்சிருக்கு, எக்ஸாமின் பண்ண. அது நம்ம இஸ்ரோ முன்னாள் சேர்மன் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தலைமையில டாக்டர் நம்ம குலேரியா, எய்ம்ஸோட டைரக்டர் இருந்தாரு. அவர் கோவிட் டயத்துல ரொம்ப இது பண்ணவர், அவர் பல விஷயங்கள் செஞ்சிருக்காரு. ஒரு எமினன்ட் டீம் போடப்பட்டிருக்கு. இப்ப என்னன்னா, இதுல சில சீர்திருத்தங்கள் இது பண்ணுவாங்க. இதுல கட்டாயமாக பிள்ளைகளுக்கு பெரிய ஷாக். படிச்சு பாஸ் பண்ணி வருது, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சென்டர்ல 7 சென்டர்ல கொஸ்டின் பேப்பர் லேட்டா போச்சு, அதனால அவங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் அஃப்கோர்ஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, அதனால தான் அவங்க பண்ணாங்க. இருந்த ஒரு கேள்வி என்ன வந்ததுன்னா, எந்த மாதிரி நடக்கணுமோ அது நடக்கல. ஸோ ஜேஇன்னு ஒன்று இருக்கு பாருங்க, ஐஐடி அண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு, அது ஆன்லைன். இது ஸோ ஜேஇ மாதிரி ஒன்று செய்யணும். ஆனால் இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க, நீட் முதல்ல ஏன் வந்தது, எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, இதோட ஐடியா எங்கேருந்து பார்த்தீங்கன்னா, 2013 ஹெல்த் மினிஸ்ட்ரி காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது 3 விஷயங்களும் அவங்க ஃபிளாக் பண்ணாங்க. ஒன்று, என்ட்ரி லெவலில் ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் வேணும். ஏன்னா இந்தியாவில் பல மாநிலங்களில் போர்டு தனி போர்டு இருக்கு, அவங்க போர்டு இருக்குது. இதை தவிர்த்து உங்களுக்கு சிபிஎஸ்சி இருக்குது. இதுக்கப்புறம் உங்களுக்கு கவுன்சில் ஃபார் இந்தியன் ஸ்கூல் சர்டிஃபிகேட்னு முன்ன சீனியர் கேம்பிரிட்ஜ் சொல்லுவாங்க, அது ஒன்று இருக்குது. அது ஆங்கிலோ இந்தியன் போர்டு, அது ஒன்று இருக்குது. இந்த மாதிரி பல போர்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஸ்கூல் லிவிங் எஜுகேஷன் இருக்கு பாருங்க, வேரி பண்றது. ஸோ என்ட்ரி லெவலில் ஒரு மாதிரி யூனிஃபார்மிட்டி வரணும். அதாவது இதை முன்ன சிபிஎஸ்சி ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் நடத்திட்டு இருந்தாங்க, சிபிஎஸ்சி நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு பிறகு இது வரப்பட்டது, இது சேலஞ்ச் ஆச்சு. ஆனா சுப்ரீம் கோர்ட் இதுதான், ஏன்னா இதுல எங்க பிரச்சனை வந்ததுன்னா, கேபிட்டேஷன் ஃபீ லாபி ரொம்ப உபத்திரம் பண்ணிட்டு இருந்து. அவங்க இவ்வளவு, நீங்க ஒரு மெடிக்கல்லாம் 10 லட்சம் கொண்டா, 5 லட்சம் கொண்டா, 8 லட்சம் கொண்டா, இந்த மாதிரி வாங்கி தான் சீட்டை கொடுத்துட்டு இருந்தாங்க. பிறகு அந்த லாபிக்கு பெரிய செட்பேக். அது தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு தெரியும், இதுல அரசியல் கட்டாயமா இருக்குது. கட்சி அந்த கட்சி நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீட் நம்ம கிராமப்புற பிள்ளைகளுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ்ங்கிறது இப்ப டிஸ்ப்ரூவ் ஆயிடுச்சு. பல கிராமப்புற பிள்ளைகள் எல்லாம் படிச்சுட்டு வர்றாங்க. ஆனா இது அடிப்படை என்ன பிரச்சனை பாருங்க, நம்ம பள்ளிக்கூடத்துல அதாவது படிப்பு சொல்லித்தர இது டவுன் ஆயிடுச்சு. அதனால என்னாச்சு, இன்னொரு இண்டஸ்ட்ரி வந்துருச்சு. ஒரு பக்கம் லாபி இண்டஸ்ட்ரி, கேபிட்டேஷன் ஃபீ லாபி, இன்னொரு பக்கம் கோச்சிங் இன்ஸ்டிடியூட். இந்தியாவில் குறைஞ்சு 60,000 கோடி மேல உள்ள இண்டஸ்ட்ரிங்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் ஆர் ஸ்பெண்டிங் மணி லைக் எனிதிங். கோட்டா, ஹைதராபாத், பூனே, இந்த மாதிரி பல நகரங்கள் வெறும் கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல ஓடுது. பெரிய எக்கானமி அது. இதுக்கெல்லாம் பாருங்க, ஸ்கூல்ல ஒழுங்கா சொல்லி கொடுத்தா கோச்சிங் தேவையில்லைங்க. நீங்க பாருங்க, நீட் அபாலிஷ் பண்ணாலும் இந்த பிரச்சனை வரும். ஏன்னா ஏதாவது ஒரு எக்ஸாம் நீங்க வச்சாகணும். ஆனா ஒண்ணு செய்யலாங்க, நான் கேட்கறது என்ன சொல்றேன் டாக்டர் கணேஷ், we have to go little beyond this question. நீட் தேவையா இல்லையா, நீட் அபாலிஷ் பண்ண அதெல்லாம் சொல்றாங்க, அது ஒரு பக்கம். நான் சொல்வது என்னன்னா, எந்த முறையில நம்ம ஒருத்தர் டாக்டர் படிப்புக்கு தகுதி உள்ளவங்கிறத நம்ம முடிவு பண்றோம் பாருங்க, அது கரெக்ட் சிஸ்டமா?
எல்லாருக்கும் டாக்டர் படிப்புக்கு அந்த இன்க்ளினேஷன் இருக்கா? வெறும் மல்டிபிள் சாய்ஸ் டிக் பண்ணிட்டே போனா அதுல வருது. ஸோ திஸ் இஸ் த டைம் டு எக்ஸாமின் இட். மேபி ஒரு பரீட்சை கூடாது, பல பரீட்சை நடக்கணும். அதுல ப்ரொபோசல்ஸ் என்னன்னா, வருடத்துக்கு ஒரு முறைக்கு பதிலாக பல முறை வைக்கலாம். ஆன் டிமாண்ட் டைப். அதுல ப்ரெஷர் குறையுங்க. அதாவது ஒரே வருடத்துல இந்த பரீட்சை சரி நம்ம மார்ச்ல கொடுக்கலன்னா, நம்ம இதுல மேல கொடுக்கலன்னா நம்ம நவம்பர்ல கொடுக்கலாம். அண்ட் அகாடமிக் இயர் யூ கேன் ஹேவ் 2 parallel courses. So that பிள்ளைகளுக்கு ஒரு லாஸ் ஆஃப் இயர் மாதிரி தெரியாது. ஒன்று செய்யலாம். ரெண்டாவது வந்து இப்ப பாருங்க, ஆல்ரெடி இந்த தரம் டாக்டர் கணேஷ் இவங்க கோர்சஸ் குறைச்சிட்டாங்க. அதாவது சிலபஸ் வந்து இந்த நீட் எக்ஸாம்ல குறைஞ்சு போச்சு. ஆனா இந்த வருடம் கோச்சிங் கிளாஸ் நடத்துறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி. எப்ப சிலபஸோட பேர்டன் குறைஞ்சதுனால இந்த தரம் எத்தனை பிள்ளைகள் வருவாங்களோ கோச்சிங் சென்டருக்கு அவங்க கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க. இதனால அது அப்செட் ஆகுது. எதுக்கு நான் இதெல்லாம் விவரமா சொல்றேன்னா, நம்ம வெறும் பார்க்க கூடாது ஒரு அரசியல் நோக்கத்துல தமிழ்நாடு எதிர்த்திருக்கு, அதனால அது போயிடணும். இதுல பல விஷயங்கள் இருக்குது. ஓகே, அதே இங்க யுஎஸ்ல அப்படிதான் சார் நடக்குது. அதாவது வந்து யூ கேன் ரைட் இட் மல்டிபிள் டைம்ஸ். நீங்க ஒரு வாட்டி தான் கிடையாது, 3 to 4 டைம்ஸ் அவங்க வந்து கம்ப்ளீட்டா ப்ரொவைட் பண்றாங்க. யூ கேன் டேக் இட் அக்கார்டிங் டு ஹவு வெல் யூ ஆர் ப்ரிப்பேர்ட். அது வந்து கன்சிஸ்டன்டா வந்து அந்த எக்ஸாமோட கொஸ்டின்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குமே தவிர அந்த சப்ஜெக்டோட அந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே தான் சார் இருக்கும். ஸோ அப்படிதான் நீங்க அது மாதிரி தான் சஜஸ்ட் பண்றீங்க இல்லையா? கிட்டத்தட்ட கரெக்ட். அதாவது இதுல சீர்திருத்தம் தேவை ஒன்று. இரண்டாவது, நீங்க ஆன்லைன்ல பண்ணி இன்னும் செக்யூரிட்டி புரோட்டோகால் இன்க்ரீஸ் பண்ணணும், எப்படி ஜேஇ இருக்குதோ நம்ம இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு. மூன்றாவது, அதாவது இப்போ உங்களுக்கு ஆன்லைன் பண்ணும்பொழுது என்னன்னா, உங்களுக்கு யூ நீட் மோர் பிசிஸ், மோர் நெட்வொர்க் ஆஃப் பிசிஸ். அது பிரைவேட் நிறுவனங்கள் செய்யும் போது அதுல நீங்க செக்யூரிட்டி புரோட்டோகால் கொண்டு வரணும். ஜேஇ நீங்க ஒரு பர்டிகுலர் இடத்துல போய் அதை யூ ஹேவ் டு டேக் தி எக்ஸாம். ஸோ இதுல மாற்றங்கள் தேவை, கட்டாயம் தேவை. ஆனா அதே நேரத்துல நான் இன்னொரு ப்ரொபோசல் எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க ஸ்கூல்லேயே இதை ஆரம்பிச்சிருக்க இவாலுவேஷன் 10ஆம் கிளாஸ், 11ஆம் கிளாஸ், 12ஆம் கிளாஸ். தேர் ஹஸ் டு பி சம் இன்டர்னல். இது இப்ப பாருங்க என்ன சொல்றாங்க, ஸ்கூல் ஃபைனலை வச்சுட்டு முடிவு பண்ணுங்கிறாங்க. நான் சொல்வது என்னன்னா, நீங்க எல்லாருக்கும் வீட்டுல அவ்வளவு ப்ரெஷர் இருக்குது, இதர் டாக்டர் ஆனா இல்ல இன்ஜினியர் ஆனா. இப்ப பாருங்க இன்ஜினியரிங் என்ன சிச்சுவேஷன், பாதி இன்ஜினியரிங் காலேஜ் மூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, தனியார் காலேஜ். அதாவது இட்ஸ் a demand supply situation. அண்ட் மெடிக்கல் காலேஜஸ்னா என்னன்னா, யூ நீட் அன் அட்டாச்ட் அட்லீஸ்ட் ஒரு 100 பெட். இன்னும் 500 பெட் இருந்தது ஹாஸ்பிட்டல், இப்போ 100 பெட் ஹாஸ்பிட்டல் தேவை அது நடத்துறதுக்கு. அட்டாச்சா இருக்கணும். ஸோ பாருங்க, டெஃபினட்டா டாக்டர்ஸோட டிமாண்ட் அதிகமாயிட்டே போகுது. கிராமப்புறத்துல நல்ல ஃபெசிலிட்டிஸ் வரணுங்கிறது இந்த அரசோட இதுவும் அதே தான். அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவல்லே உங்களுக்கு மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் இருக்கணும். எல்லாரும் சென்னைக்கு ஓட வேண்டாம், வேலூருக்கு ஓட வேண்டாம், மதுரைக்கு ஓட வேண்டாம், ஜிப்மர் புதுச்சேரிக்கு போக வேண்டாம். அந்தந்த மாவட்ட ஹெட் குவார்டர்ஸ்லேயே நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கணும். அதுக்கு நிறைய டாக்டர்ஸ் தேவை. தெர் இஸ் ஹெவி டிமாண்ட் ஃபார் டாக்டர்ஸ், மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ், நர்சஸ். ரொம்ப தேவை, பெரிய தேவை இருக்குது. ஸோ அதனால நம்ம சிஸ்டத்தை மாற்றணும். அதே நேரத்தில் கண்டினியூஸ் இவாலுவேஷனும் இருக்கணும் சார். ஏன்னா அப்போதான் பிள்ளைகள் மேலே இந்த ப்ரெஷர் குறையும். ஏன்னா தேவையில்லாம இந்த தற்கொலை சம்பவங்கள்லாம் நம்ம கேள்விப்படுறோம் பாருங்க, தட்ஸ் ஷாக்கிங். அப்புறம் ஒரு வாழ்க்கைங்கிறது, ஒரு மனித பிறவி என்பது ஒரு பர்டிகுலர் கேரியர் பர்சியூ பண்ணதான் இருக்கு. பல ஆப்ஷன்ஸ் வந்துருச்சுங்க. ஹெல்த் செக்டர்ல பல விஷயம் இருக்குது. ஈவன் ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு தனி பிரான்ச் இது. பல விஷயங்கள் இருக்குது. இது வந்து டீச்சர்ஸ் கைட் பண்ணணும். ஆனா எல்லாத்தோடைய பெரிய விஷயம் டாக்டர் கணேஷ், சட்டசபையில தீர்மானம் பாஸ் பண்ணிட்டே போகலாம், ஆனா அவங்க ஸ்கூல்ல சொல்லித்தரதை நீங்க இம்ப்ரூவ் பண்ணல வச்சீங்க. அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இருக்கிற படிப்போட நிலைமை என்னங்க? ஒரு டயத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க பல பேர் இருக்காங்க. இஸ்ரோ சேர்மன் எல்லாம் இருந்திருக்காரு. சிவன்லாம் பாருங்க, சாதாரண அந்த ரூரல் ஸ்கூல்ஸ்ல படிச்சுதான் வந்திருக்காங்க. தமிழ் மீடியம்ல படிச்சு வந்தவங்க இருக்காங்க. So it is not medium, it is a question of quality of teaching. Right. இத வந்து இதுக்கு அட்டென்ஷன் கொடுக்காம வெறும் அரசியல் பண்ணிட்டே இருந்தா வச்சுக்கோங்க. It's not a matter between Prime Minister Modi and Stalin or DMK versus BJP. இது பாருங்க, உங்க பிள்ளைகளுக்கு உங்க ஸ்கூல்ல நிலைமை என்ன, எதை சொல்லி கொடுக்குறீங்க? அவன் BA MAங்கிறாங்க, ஒரு லைன் பேசுறது இங்கிலீஷை விடுங்க,
தமிழை எழுதுறது கஷ்டப்படுறாங்க, தமிழ் எக்ஸ்பிரஸ் பண்ண கஷ்டப்படுறாங்க. எதற்கெடுத்தாலும் பிரதர் பிரதர் அப்படியே ப்ரோ ப்ரோன்னு அப்படியே இந்த லாங்குவேஜ் போயிட்டு இருக்கே வழிய இது இது வந்து அந்தந்த ஏன்னா எல்லாத்துலயுமே அது பாருங்க. இது வந்து அப்புறம் இந்த பள்ளிக்கூடம் கல்வி இதெல்லாம் அரசியல் அதிகமா வந்துருச்சு, பிராக்டிகல் இஷ்யூஸ்ல வரல. இதுல இதுல அதாவது நீட்டு விஷயத்திலயும் மாற்றங்கள் தேவை, சீர்திருத்தங்கள் அது கட்டாயம் வரப்போகுது, வராம போகாதுங்க. அதுல அங்க லீக் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன சிஸ்டமோ அதெல்லாம் இப்ப ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும். கூடவே நம்ம பள்ளிக்கூடத்தில் டீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும். அது சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு டீச்சர் யூ நீட் குட் குவாலிட்டி டீச்சர்ஸ். அது என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப நெக்லெக்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் 2 क्वेश्चंस. கள்ளக்குறிச்சி இஷ்யூ எப்படி சார் பாக்குறீங்க? ஒன் ஆஃப் த மோஸ்ட் செட்பேக். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 66 வரைக்கும் போயிடுச்சு டெத்ஸ். எப்படி சார் பாக்குறீங்க? இது வந்து 2026க்கு எதிரொலிக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? விக்கிரவாண்டி தேர்தல் இம்மீடியட்டா வருது, அதுல ஏதாவது எதிரொலிக்கும்னு பாக்குறீங்களா? உங்களோட கருத்துக்கள் எப்படி சார் இருக்கு கள்ளக்குறிச்சி? நீங்க உடனடியாக இந்த மாதிரி ஒரு ரொம்ப பயங்கர சம்பவம் இருக்குது. இந்த சம்பவத்திலேருந்து அரசியல் தேர்தலில் எப்படி இருக்குன்னா டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு இது ஒரு செட்பேக் தான். காரணம், போன வருடம் விழுப்புரத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஏற்பட்டது, மரக்காணம்ல ஏற்பட்டது சார். கிட்டத்தட்ட 22 people died. அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு பிறகு இதெல்லாம் தான் சொல்லப்பட்டது. என்கொயரி நடக்கும், இந்த இல்லீகல் கள்ளச்சாராயம் விற்பனை தயாரிப்பு இது மேலாம் ஆக்ஷன் இருக்கும், இதில் கேங்ஸ் இன்வால்வ்டு, அவங்களுக்கு பொலிட்டிக்கல் சப்போர்ட், இதே திங் வெட் வேர். ஆனால் சம்பவம் நடந்துருச்சு. ஆனால் நான் கேட்கறது இன்னும் பெரிய கேள்விங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. என்னன்னா, தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலத்தில் குடியை கெடுக்கும் அதெல்லாம் சொல்லிட்டு பெரியார் அண்ணா அறிஞர் அண்ணாலாம் இருக்கிற ஒரு தமிழ், அதாவது இவ்வளவு அவங்கள இது பண்ற ஒரு கொள்கைகளை இதுக்கு கைப்பற்றும் தமிழ்நாடு ஏன் இந்த குடி விஷயத்துல இப்படி விட்டாங்க? இதுக்கு அரசியல், அப்புறம் அந்த அரசியல்ல வர பணப்பழக்கம், there is definitely corruption in this. ஏன்னா கண்காணிப்பு இல்லாம ஏன் நடக்குது? ஆல்ரெடி பாருங்க குடிப்பழக்கம் இந்த அரசு இல்ல, எந்த தமிழ்நாட்டுக்கு எல்லா அரசுமே குடிப்பழக்கத்தை அதிகம் வளர விட்டாங்க. இப்ப டாஸ்மாக், அதாவது டாஸ்மாவோட சரக்கே இப்ப எக்கச்சக்கமா விற்பனை ஆயிட்டு இருக்கு. அதை கூட அஃபோர்ட் பண்ண முடியாம ஏழ்மையில இருக்கிறவங்க இந்த மாதிரி கள்ளச்சாராயம், அதை விட வேலை அது பாதி ரேட்டு. இது ஆமா பாதி ரேட்டு தான் சார், 50 ரூபா தான். அது வந்து 125 ரூபாய், இது வந்து 50 ரூபா. அதனால 50 ரூபா பாக்கெட்ல கொடுக்குறாங்க, பிளாஸ்டிக் பாக்கெட்ல கொடுக்குறாங்க, அதை வாங்கி குடிச்சிடுறாங்க அப்படி. ஆனா இதுல பாருங்க, இதுல ஆண்களும் பெண்களும் 2 பேரும் இதுல பலியா இருக்காங்க. அப்படின்னா ஒரு வீட்டுல சின்ன பிள்ளைகள் இருக்கிற வீட்டுல பாத்தீங்கன்னா ஃபாதரும் குடிச்சு கிடக்குறாரு, தாயாரும் குடிச்சு கிடக்குறாங்க. ஆமா, அது அந்த இந்த மாதிரி அதுல பல இதுல நீங்க சொல்ற டெத் டோல்ல பல கதைகள் இப்படி இருக்குது. they have lost both parents. Yes. அதனால இதை வந்து பாருங்க, இது உடனடியாக அரசியல் நடக்கும், ஏன்னா அது அரசியல் தடுக்க முடியாது. ஆனா கூடவே இதை நம்ம சமூக ரீதியிலையும் பார்க்கணும். என்ன காரணம் இந்த மாதிரி இவ்வளவு நம்ம இதாகி பாருங்க, நம்ம தமிழ் சினிமால கூட குடிய கெடுக்குன்னு ஒரு சீனுக்கு கீழே வந்துட்டே இருக்கும், அந்த சென்சர் சொல்ற மாதிரி. பட் இது இதுவே குடிப்பழக்கம் ஒரு பக்கம், இதுல கள்ளச்சாராயம் இன்னொரு மேட்டரு. அதுல கமல்ஹாசன் போல ஒரு பப்ளிக் ஃபிகர், செலிபிரிட்டிஸ் என்ன சொல்றாங்க? அளவோட குடிக்கணும். கள்ளச்சாராயம் நீ என்ன அளவோட குடிப்பீங்க? இது கள்ளச்சாராயம் மேட்டரு. அவர் இப்போ டிஎம்கே கூட்டணியில் அவர் இருக்கிறதுனால அடுத்து ராஜ்யசபா அவருக்கு வரும்னு எதிர்பார்த்ததுனால இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. ஆமா நிச்சயமா, அதனால தான் சார் இந்த மாதிரி ஒரு அபத்தமான ஒரு ஸ்டேட்மெண்டா விட்டுட்டு இருக்காங்க. கள்ளச்சாராயத்தை நீங்க என்ன ஒரு ஸ்பூன் குடிச்சா கூட அது பாய்சன் தான், விஷம் தான். அது எவ்வளவு 2 பாட்டில் குடிங்க, 1 பாட்டில் குடிங்க. அதாவது என்னங்க பாருங்க, அட்லீஸ்ட் ஆக்டர் விஜய் எல்லாம் ஒன்றும் நேரம் வந்து சொன்னாங்க, இன்னும் they were more forthcoming. அதர் ஏன் செலிபிரிட்டிஸ் பேசாம இருக்காங்க? and they are in a position to spread awareness. அவங்க வெளியில வந்து சொன்னாங்கன்னா சமுதாயத்துல இது அது இளைஞர்கள் இதுக்கு விக்டிம் ஆயிட்டாங்க. ஏடிஎம்கே பீரியட்ல அந்த அளவுக்கு வெளியே வந்து சொன்னாங்க சார். ஆனா வந்து இந்த வாட்டி வந்து ஒண்ணுமே யாருமே வந்து பேசவே இல்லை. கமல் வந்து பேசுறது வந்து இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். பட் யாரும் ஒரு செலிபிரிட்டியோ கோவன் மாதிரி நிறைய பேரு ஆக்டிவிஸ்ட்லாம் வந்து அதிமுக பீரியட்ல அந்த அளவுக்கு பேசினவங்க எல்லாம் இப்ப எங்க இருக்காங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது.
இல்ல இவர் இப்ப அதால் தானே பழைய வீடியோலாம் வருது. நம்ம ஸ்டாலின் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த டயத்துல என்ன சொன்னது, அதாவது அதிமுக ஆட்சியில் இந்த மாதிரி சம்பவம் நடந்த போது என்னெல்லாம் சொன்னாங்க, இப்ப என்ன சொல்றாங்க. இதுல பாருங்க, இது பயங்கர நடவடிக்கை தேவை. எனக்கு என்னவோ பாருங்க, 26 தேர்தலில் என்ன முடிவு இருக்கட்டும், ஆனா ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அதை கம்ப்ளீட்டா டிமாலிஷ் பண்ணணும். பாருங்க, பீகார்ல நிதிஷ்குமார் அதை கம்ப்ளீட்டா பேன் பண்ணாரு. ஏன்னா அங்க ரொம்ப அங்க எழுமையா அதிகம். எழுமையோட இது இருந்துச்சுன்னா நீங்க எப்படி தலை தூக்க முடியும்? எவ்வளவு குடும்பங்கள் தலை தூக்க முடியும்? என்னதான் நீங்க வளர்ச்சி திட்டம் கொண்டு வந்தாலும் இது ஒரு பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்கன்னா அந்த குடும்பம் என்ன பண்ணுவாங்க? அங்க இருக்கிற பிள்ளைகளோட கதி என்ன? வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. பாருங்க, சில விஷயங்கள் பொலிட்டிக்ஸ் அப்பார்ட்டா இருக்கு, அரசியலுக்கு மேல இருக்குது. ஒண்ணு. இரண்டாவது, இந்த மாதிரி கள்ளச்சாராய விற்பனை இதெல்லாம் நடக்கணும்னா எங்கேயோ ஒரு இடத்துல தெர் இஸ் பொலிட்டிக்கல் சப்போர்ட், பொலிட்டிக்கல் இது இருக்குது. அதனால தான் பாருங்க, போலீஸாரா இருக்கட்டும், எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்க செயல்படுவதில் இவ்வளோ குறைபாடுகள் வருது. அவங்க சொல்றாங்க நாங்கள் அங்கே போய் சட்டியை உடைச்சோம், அதை உடைச்சோம், இதை உடைச்சோம், ரெய்டு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதை விட பெரிய விஷயம் இருக்குது இல்லை? காரணம் படம் இன்வால்வ்டு. பணத்தை கொடுத்து 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 அந்த நெட்வொர்க் அப்படி இருக்குது, அது மேலே விரல் போகுதுன்னு கூட வேற சொல்றாங்க. ஆனால் கூடவே நம்ம இப்போ இந்த ட்ரக்ஸ் இஷ்யூ பாருங்க, போதைப்பொருள் விற்பனை தமிழ்நாடுல இது இப்ப இந்த ஜாஃபர் சாதிக் அரெஸ்ட்ல இதுதானே வந்தது. என்ன பஞ்சாப் மாதிரி தமிழ்நாடு மாறிடுமா? ஏன்னா ஆல்ரெடி பாருங்க, பஞ்சாப்ல இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. பல யங்ஸ்டர்ஸ் ஆர் இன் டி அடிக்ஷன் கேம்ப்ஸ். எத்தனை பேருக்கு டி அடிக்ஷன் தரப்பீங்க? பஞ்சாப்ல பாருங்க, டி அடிக்ஷன் கேம்ப் இருக்குது இந்த ட்ரக்ஸுக்காக. அதுக்கு முன்பாக பஞ்சாப் வாஸ் நம்பர் 1 ஸ்டேட் இன் லிக்கர் கன்சம்ஷன். பஞ்சாப் அண்ட் கேரளம் ரெண்டு நம்பர் 1 நம்பர் 2 ஸ்டேட்டஸ்ல இருந்தது. பாருங்க, இதை சொல்லலாம், அளவோட குடிக்கணும், அதுவா பண்ண. ஆனா see people undergo lot of stress. எப்போ ஒரு பெக்குக்கு மேல 2 பெக்கு, எப்போ ஒரு குவார்டருக்கு மேல 4 குவார்டர் நமக்கு தெரியாதுங்க. ஆனா அதாவது அரசோட கடமை, ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி, டைரக்டிவ் பிரின்சிபல். இதை இவ்வளவு சொல்றாங்க இந்திய அரசியல் சட்டத்தை பத்தி. இந்திய அரசியல் சட்டத்துல டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஸ்டேட் பாலிசில இருக்குது. ஸ்டேட் ஷால் என்டவர் டு பிரிங் ப்ரோஹிபிஷன். மது ஒழிப்பு ஒரு கடமை. ஒரு ஸ்டேட்டோட ஸ்டேட் ஹியர் இஸ் அத்தாரிட்டி, கவர்மெண்ட். There's no question about it at all. அதான் பாருங்க, இந்திய அரசியல் சட்ட புக்கை காமிச்சு என்ன பிரயோஜனங்க? எல்லாரும் டிஎம்கே தரப்புல இருந்து அங்க நின்றுட்டு இருந்தாங்க நீ முதல் நாள் பார்லிமெண்ட்ல. இதெல்லாம் மக்கள் பார்க்குது இல்லையா? சரி, மோடி பிஜேபி இதுதான் இந்தியாவிலே மோசமான விஷயம், இது போயிடுச்சுன்னா நாடு நன்னாயிடுன்னு நினைச்சிட்டு பிரச்சாரம் பண்றாங்க. பட் லுக் அட் அதர் திங்ஸ். நாளைக்கு இன்னொரு சம்பவம், நீங்க கேன் யூ கிவ் கேரண்டி தட் இன்னொரு சம்பவம் நடக்காது? 2 மாசம் எல்லாம் பேசாம இருக்காங்க, திருப்பி ஆரம்பிப்பாங்க. நிச்சயமா நிச்சயமா. இந்த வியாபாரம் இது இப்போ கொஞ்சம் இதாயிடும். ஏன்னா இப்ப கொஞ்சம் கண்காணிப்பு அதிகமா இருக்குது, திருப்பி ஆரம்பிக்கும். 1 இயர்ல திருப்பி ஆரம்பிப்பாங்க. whenever everything comes down. இல்ல சார், இப்போ ஒரு 2-3 மாசத்துல ஆரம்பிச்சணும், unless they take severe action. திருப்பி இன்னொரு பெரிய சம்பவம் ஆன உடனே திருப்பி இதே சைக்கிள். போலீஸ் நடவடிக்கை, இது நடக்கும், அது நடக்கும். அப்புறம் ஒண்ணுங்க, 10 லட்சம் ரூபாய் போய் கொடுக்குறாங்க ஒருத்தருக்கு, ஒரு குடும்பத்துக்கு. இல்ல, அந்த குடும்பம் எழுமையில இருக்குது. எழுமை ஒரு காரணம். ஆனா நீங்க இந்த மாதிரி குடிச்சிட்டு செத்து போனா 10 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா பல குடும்பங்கள் பண தேவையில கூட இதை தேடி கண்டுபிடிச்சு குடிப்பாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, பீகார், உத்தரப்பிரதேஷ் போல மாநிலத்துல, மகாராஷ்டிரால கூட ரேப் விக்டிம்ஸ்க்கு காம்பன்சேஷன் இருக்குது. அதனால என்ன பண்ணுவாங்க, many people will even fake rape. அந்த காம்பன்சேஷன் இதுல படமே எடுக்கப்பட்டிருக்கு, ஹிந்தி திரைப்படங்கள்ல எடுக்கப்பட்டிருக்கு, இந்த ஃபேக் ரேப் பிசினஸ் எப்படின்னு. ஏன்னா அதுல பணம் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி காம்பன்சேஷன் கொடுக்கறது, ஏன்னா யூ வாண்ட் டு உடனே மக்கள் மத்தியில் இருக்கிற கோபத்தை டைவர்ட் பண்ண நீங்க 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க. பட் அது கரெக்ட் பாலிசியா? இல்ல, அந்த குடும்பத்துக்கு தேவை உள்ளதெல்லாம் செய்யுங்க. நீங்க கேஷா கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இட் வில் என்கரேஜ் மோர் பீப்புள். பண கஷ்டத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, இருக்கிறது சாது பெட்டர், இந்த மாதிரி செத்தார 10 லட்சம் நம்ம குடும்பமா பிழைக்கன்னு பண்ணுவாங்க. வெரி அன்பார்ச்சுனேட். வெரி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒருத்தர் கேட்கிறாரு, என்ன அப்படின்னா பதவி ஏற்பு விழால உதயநிதி வாழ்கன்னு எல்லாருமே சொல்றது இது என்ன இது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ரொம்ப வருத்தப்பட்டு உங்ககிட்ட கேட்கிற சொல்லியிருக்காரு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் சார்.
இல்ல அதாங்க இது பாருங்க, இதெல்லாம் வரப்போற நிகழ்வோட இது அடையாளம். ம். இது யானை வரும் முன்னே இது மணி ஓசை இது. அதாவது தேர் இஸ் சோ மச் ஆஃப் பிரஷர். ம். இந்த இப்ப புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களெல்லாம் இப்ப ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, டிஎம்கேல எம்பிஸ் ஃபர்ஸ்ட் டைம் எம்பிஸ் இருக்காங்க. ஆமா. தே ஆல் ஓவ் லாயல்டி டு நம்ம உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின். இது பப்ளிக்கா வந்து அவங்க அங்க அவையில சொல்வது இது தமிழ்நாட்டுக்கு மெசேஜ். உதயநிதிக்கும் குடும்பத்துக்கும் முதல் குடும்பத்துக்கும் மெசேஜ் நாங்க தான் உங்களை நடிச்சிட்டு தான் இருக்கோம். இதே கல்ச்சர் இது பாருங்க, இது டிஎம்கேல இது புது கல்ச்சர். ஆமா. திஸ் இஸ் வெரி நியூ. ரொம்ப அதாவது சுயமரியாதை சொல்லும் கட்சி, பெரியார் கொள்கையில் நடக்கும் கட்சி, கலைஞர் கலைஞர் கொள்கையை தான் நாங்க பின்பற்றுவோம்னு சொல்ற கட்சியிலேயே கட்சி தொண்டர்களும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா, இதுக்கும் அதிமுக அம்மா காலில் விழுந்துட்டு இருந்தாங்களே, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் கிடையாது சார். ரொம்ப அது பார்க்கும் போதே வந்து ரொம்ப எரிச்சலாவும் அந்த இடத்துல பாருங்க, அதாவது அதான் நான் சொல்ல வரேன். என்னன்னா எல்லாமே ஃபேக் ஆயிடுச்சு. சுயமரியாதை, இது என்ன சுயமரியாதை சொல்லுங்க? அவங்க காலில் விழுந்துட்டு இருந்தாங்க. ஆமா. இப்ப நீங்களும் கால் விழுறதுல கொஞ்சம் இட்ஸ் ஒன்லி ஸ்டெப் டுவர்ட்ஸ் தட். அல்டிமேட்டா அதுதான் சார். அங்கதான் சார் இட் இஸ் லீடிங் டுவர்ட்ஸ் தட். வெரி அன்ஃபார்ச்சுனேட். இதெல்லாம் என்னன்னா டிஎம்கே கட்சி நீங்க எப்படி செயல்பட்டு இருக்கு? சுயமரியாதைக்கு ஒண்ணுமே இல்லை, வெறும் பேச்சோட சரி சுயமரியாதை. அதாவது பிஜேபி எதிர்த்து பேசும்போது நாங்க சுயமரியாதைன்னு பேசிக்குது. ஆமா. திருப்பி சொல்றேன் பாருங்க, இந்த டெண்டன்சி இந்த ட்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அங்க என்னடானா பிரதமர் யாருலையும் காலில் விழ விடுறது இல்ல. ஒரு தடவை வானதி ஸ்ரீனிவாசன் காலை விழ பார்த்து ரொம்ப கண்டிச்சாரு. இது என்னது அதெல்லாம் அந்த வீட்டுல பாத்தீங்க நீங்க? ஆமா, நிச்சயமா அப்படியே மாறிட்டு இருக்கு சார். அப்படியே வந்து சுயமரியாதைக்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் இது ஆக்சுவலா. இல்ல அப்படி என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா, அவ்வளவு கண்ட்ரோல் வந்துருச்சு இப்போ. சரி, எல்லாரும் என்ன பயப்படுறாங்க? ஏதாவது பதவி, ஒரு சலுகை, ஏதாவது ஒரு கிடைக்கணும்னா இந்த குடும்பத்தை நம்ம இது பண்ணலன்னா நம்ம காலி ஆயிடுவோம். நிச்சயமா. அண்ட் எல்லாருக்கும் தெரியுது, இட் இஸ் a question of time. அவர் துணை முதல்வராக வந்துருவாரு. அடுத்த தேர்தல் he will be leading the party. ஓகே, அது பார்ட்டியோட ஒரு முடிவு. ஆனா கூடவே செல்ஃப் ரெஸ்பெக்ட் சொல்ற பார்ட்டி ஷுட் நாட் லூஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ரொம்ப அருமையா சொல்லி நம்ம இந்த பேச்சை வந்து நம்ம வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப்புக்கு கொண்டு வரலாம் சார். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் வெறு விரைவில். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம்.